வானத்தில் இருப்பவை 3: விண்மீன்கள், கோள்கள், துணைக்கோள்கள். எவ்வளவு இருக்கு? எண்ணற்ற விண்மீன்கள். விண்மீன்களை யாரும் எண்ண முடியாது. புறநானூற்றிலே ஒரு பாட்டு உண்டு. ஏணிச்சேரி முடமோசியார் சொல்லுகிற போது, இவன் கொடுத்த யானைகளின் எண்ணிக்கை எண்ண முடியாத அளவுக்கு வானம் முழுவதும் நட்சத்திரங்கள் இருந்தால் எவ்வளவோ அவ்வளவு என்று. எண்ணற்ற நட்சத்திரங்கள். ஆனால் மற்றவைகளை எண்ணிவிடலாம். கோள்கள் எத்தனை இருக்கின்றன? நமக்கு தெரிந்து நம் தொலைநோக்கிகளுக்கு தென்படுகிற கோள்கள் மொத்தம் 9. இன்னொரு வேடிக்கை என்ன என்றால், அறிவியலும் 9 சொல்லுகிறது, ஜாதகமும் 9 தான் சொல்லுது, ஜோதிடமும் 9 சொல்லுது. ஆனால் அறிவியல் சொல்லுகிற 9 வேறு, ஜோதிடம் சொல்லுகிற 9 வேறு. அறிவியல் சொல்லுகிற 9 கோள்கள் புதன், கதிரவனை ஒட்டி இருப்பது புதன். நம்ம பெயர்களை கூட தமிழ்ல எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதற்கு ஏன் புதன் என்று பெயர் என்றால், இதை பேராசிரியர் நெடுஞ்செழியன் எழுதுகிறார். சூரியனுக்கு பக்கத்தில் ஒரு புதர் போன்ற இடத்தில் ஒளிந்து கொண்டிருப்பதால் சூரிய வெளிச்சத்தில் தெரியாது. கடைசி வரைக்கும் தொலைநோக்கியால் கூட பார்க்க முடியாத ஒரு விண்மீன் புதன் தான். புதனை யாரும் பார்க்க முடியாது. சூரியனுக்கு அருகில் இருக்கிறது புதன். அது இன்னொரு நெருப்பு கோளம். புதனுக்கு அடுத்தது தகதகவென்று இருக்கிற காரணத்தினாலே அதற்கு வெள்ளி என்று பெயர். பிறகு சிவப்பாக இருக்கிற காரணத்தினாலே நமக்கு அடுத்து இருக்கிற கோளுக்கு செவ்வாய் என்று பெயர். செவ்வாய்க்கு அடுத்து இருக்கிற சூரிய குடும்பத்தின் கோள்களிலேயே விசாலமானது வியாழன். வியாழன் என்பதே விசாலம் தான். விசாலம் என்று நம் பெயர் வைப்பதே பரந்துபட்ட என்கிற பொருள் வியாழன். அதற்கு பிறகு கருப்பு நிறத்தில் இருக்கிற காரணத்தால் காரியைத்தான் நாம் சனி என்று சொல்லுகிறோம். இது போக புளூட்டோன், நெப்டியூன், யுரேனஸ் என்று. இன்றைக்கு புளூட்டோன் கிரகம் இல்லை என்று விஞ்ஞானிகள் தள்ளிவிட்டார்கள். அதற்கு பதிலாக சத்னோ என்பது இன்றைக்கு கோள். எனவே இருக்கிற கோள்கள் 9. ஆனால் எவையெல்லாம் ஜாதகத்தில் கிடையாதுன்னா, யுரேனஸ், நெப்டியூன், சத்னா கிடையாது. அதற்கு பதிலாக 2 கிரகங்கள் இருக்கின்றன. ஒன்று ராகு, இன்னொன்று கேது. ராகு கருப்பா இருப்பான், கேது சிவப்பா இருப்பான். சரியா அவங்க சொல்லி இருக்கிறது. அந்த 2க்கும் என்ன பெயர், ராகுவுக்கும் கேதுவுக்கும் என்றால், நீங்க ஜோதிடரையே கேளுங்க, அந்த 2 கிரகத்தையும் என்ன பெயர் சொல்றீங்கன்னா, ஷாயா கிரகம் என்று சொல்லுகிறார்கள். ஷாயா என்றால் நிழல் என்று பொருள். அதை ஆங்கிலத்தில் ஷேடோ பிளானட்னு சொல்றான். உண்மையை சொன்னால் அப்படி ஒரு கிரகமே கிடையாது என்பதுதான் உண்மை. அது நிழல் கிரகம் என்று சொல்லுவது. நிழல் மாதிரி ஒன்றை பார்த்து விட்டு இவர்கள் அதனை கிரகம் என்று சொல்லுகிறார்கள். இப்ப நினைத்து பாருங்கள், நிழலை பார்த்துதான் நம்ம ஆள் அத்தனை பேரும் பயப்படுறான். ராகு காலம் 3:45 நாழிகைக்கு இருக்குன்னா, 3:45 நாழிகை என்பது வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நாள் 24 மணி நேரம் என்பது 60 நாழிகை. அதாவது 1 மணி நேரம் என்றால் 2.5 நாழிகை. 3:45 நாழிகைன்னா 1.5 மணி நேரம். இது எல்லாம் பழைய கணக்கு. நம்ம பொன்னியின் செல்வன் படித்தா இன்னும் 5 நாழிகையில் ஊர் சென்று அடைந்து விடலாம். நமக்கு புரியாது. 5 நாழிகைனா 2 மணி நேரம். இன்னும் 5 நாழிகையில் பொழுது விடிஞ்சிரும்னா ராத்திரி 3 மணின்னு அர்த்தம். எனவே இந்த நாழிகை கணக்குகள் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு சொல்லப்பட்ட இந்த செய்திகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் மொத்தம் 9 கோள்கள் அறிவியல்ல. எத்தனை துணைக்கோள்கள்? ஜாதகத்தில் துணைக்கோள் கிடையாது. குறிச்சுங்க, சந்திரனும் கோள் தான். சந்திரனும் பிளானட், சூரியனும் பிளானட். என்ன பெரிய வேடிக்கை என்றால், நான் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒரு 4 கேள்விகளை தான் அந்த ஜோதிடர்கள் 2 பேர்த்தையும் கேட்டேன். கதிரவன், அதாவது சூரியன் விண்மீனா கோளா, கிரகமா நட்சத்திரமா? அவரு ரொம்ப யோசிச்சுட்டு சொன்னாரு, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது எப்படிங்க எப்படி வேணாலும் வச்சுக்க முடியும்? இதை தரைன்னு சொல்லணும் அல்லது தண்ணீர்னு சொல்லணும். இதை தரைன்னு சொல்லலாம், தண்ணீர்னு சொல்ல. ஏன்னு கேட்டா அந்த கேள்விக்கு விடை சொன்னால் அவர் ஆபத்துல மாட்டிக்குவார். இது நட்சத்திரமா கிரகமா என்றால், நட்சத்திரம் என்பது அறிவியல். சூரியனை ஸ்டார்னு தான் அறிவியல் சொல்லுது இல்லையா? ஆனால் இவங்க சொல்ற நவக்கிரகம் இருக்குல்ல, அதுல சூரியன் இருக்கார், நவக்கிரகத்துல ராகு இருக்கார், நவக்கிரகத்துல கேது இருக்கார். இவரெல்லாம் அறிவியல்ல கிடையாது. இதான் அறிவியலுக்கும் ஜோதிடத்துக்குமான அடிப்படை வேறுபாடு. அங்கே சந்திரன் என்பது இதுல சேட்டலைட், அது துணைக்கோள். ஆனால் ஜாதகத்தில் சந்திரனும் இன்னொரு கிரகம். அது மட்டும் இல்லை, அறிவியல்ல மொத்தம் எத்தனை சந்திரன் இருக்கு தெரியுங்களா? 65. இந்த கணக்கு ஜோதிடத்தில் கிடையவே கிடையாது. நீங்க எண்ணி பார்த்தால் 65 சந்திரன் எங்க இருக்கு? ஒண்ணுதானே தெரியுதுன்னா, பூமிக்கு 1 சந்திரன், செவ்வாய்க்கு 2, வியாழனுக்கு 16, சனிக்கு 24, யுரேனஸுக்கு 15.
மொத்தம் இப்படி கூட்டி பார்த்தால் 65 துணைக்கோள்கள் இருக்கின்றன. ஆகையினாலேதான் வியாழனை சுற்றி கோள்களாக இருக்கின்றன, சின்ன 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 சந்திரனா. அதாவது இதை எப்படி சொன்னால் எளிதாக நமக்கு உள்வாங்கிக் கொள்ள வாய்ப்பாக இருக்கும் என்றால், இங்கே இருந்து பார்த்தால் ஒரே ஒரு நிலவு தெரிகிறது. நீங்கள் சனி கிரகத்துக்கு போய் பார்த்தால் போக முடியாதுங்கிறது வேற. போய் பார்த்தால் நாம் 24 சந்திரனை இரவில் பார்க்கலாம். 24 சந்திரன் பார்க்கலாம். வியாழன்ல நின்னா 16 சந்திரன் பார்க்கலாம். சந்திரன் என்பது துணைக்கோள். மொத்தம் 65 துணைக்கோள்கள், 9 கோள்கள், மொத்தம் 74. நான் கேட்கிறேன், நீ 9 கோள்களின் தாக்கத்துக்கு மட்டும் எல்லா பலனும் சொல்றிய, மீதம் இருக்கிற 65 கோள்களை ஏன் கணக்கில் எடுக்கல? மொத்தம் 74 கோள்களின் தாக்கம் இருக்கணும்ல. இன்னொன்றையும் நாம் கவனிக்கணும், எப்படி இந்த கோள்கள் நம்மை பாதிக்கும். அவன் என்ன சொல்றான், அமாவாசை அன்னைக்கு பாருங்க கடல் பொங்குதா இல்லையா? உண்மைதான். அது அந்த நிலவின் தாக்கம், ஈர்ப்பு தானே, உண்மைதான். அதனால நம்மளை தாக்குமா? ஒன்றை கவனத்தில் வைக்கலாம், அதே கடற்கரைக்கு நம்ம அவங்களையும் கூட்டு போவோம், ஜோதிடர்களோடு போவோம். அமாவாசை அன்றைக்கு கடற்கரை ஓரத்துல ஒரு சின்ன கோப்பையில தண்ணீரை நிரப்பி அங்க மேல வைக்கலாம். கடல் பொங்கும், இது பொங்காது. நான் கேட்கிறேன், இது பொங்கணும்ல? சந்திரனுடைய ஈர்ப்பு அமாவாசையில கடல் பொங்குகிற போது இந்த குவளையில் இருக்கிற தண்ணீர் ஏன் பொங்கலன்னா வேற ஒரு காரணமும் இல்லை, மிக பரந்த பரப்பில் அதன் தாக்கம் இருக்குமே தவிர ஒரு குவளையில் அதன் தாக்கம் இருக்காது என்பது அறிவியல். அப்பா, ஒரு குவளையிலேயே தாக்கம் இல்லை, என்ன போய் என்ன தாக்க போகுது? அதுவும் செவ்வாய் தோஷத்தை நம்மால் என்ன சொல்றான், செவ்வாய் தோஷத்தில் உள்ள ஒருவனை ஒரு பெண் மணந்து கொண்டால், செவ்வாய் தோஷம் இல்லாத பெண் மணந்து கொண்டால் அது என்ன செய்யுமா, இந்த பெண்ணினுடைய மாமியாரை கொன்னுடுங்கிறான். ஏன் அப்படி சொல்லி வைக்கிறான்னா, மற்றதெல்லாம் கூட பரவாயில்லன்னு திருமணம் பண்ணாலும் பண்ணிடுவான், மாமியாரை கொல்லும்ன்றான். நாம என்ன நினைச்சு பார்க்கணும், ஒவ்வொரு கிரகமும் கோடி மைல்கள் இடைவெளியில இருக்கு, கோடிக்கணக்கான மைல்கள். இங்கிருந்து திருச்சி 320 கிலோமீட்டர், 200 மைல் தான். ஆனால் கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற செவ்வாய், அதுவும் அது நீள்வட்டத்தில் வரும்போது, அருகில் வருகிற போதும் தொலைவில் போகிற போதும் அந்த தொலைவு வேறுபடும். சராசரியாகவே கோடிக்கணக்கான மைல்கள். இப்ப ஒன்றை நாம் எண்ணி பார்க்கணும், கோடிக்கணக்கான மைல்களுக்கு அங்கே அந்த பக்கத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு, இந்த பொண்ணோட மாமியாரையும் கண்டுபிடிச்சு கொன்னுடுன்னு சொன்னா இது எப்படியாவது அறிவியலுக்கு பொருந்துமா? அவ்வளவு புத்திசாலி அந்த செவ்வாய் கிரகம். தேடி கண்டுபிடிச்சு மாமியாரை கொண்டுமா. சில பேருக்கு 4-5 மாமியார் இருக்காங்க, எந்த மாமியாரை கொண்டுவதுங்கிறது வேற சிக்கல் இருக்கு. நீ தேடி கண்டுபிடிச்சு மாமியாரை கொன்றும்னு சொல்ற, வேற ஒன்றுமல்ல. செவ்வாய் தோஷம் என்றால் என்ன? முதல்ல இந்த செய்திகளை சொல்லிடுறேன். ராசி 12 ராசி நான் பேர் சொல்லிட்டேன். இந்த 12 ராசியும் எப்படி என்றால் இது நட்சத்திரங்களின் தொகுப்பு. இந்த நட்சத்திரங்களை பார்க்கும்போது இந்த வடிவத்தில் இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சான். இது ஆடு, கடகம்னா நண்டு, தனுஷ்னா வில்லு, இப்படி பேர் வச்சான். மகரம்னா வெள்ளாடு. அப்படி தோற்றம். எனக்கு பெரிய வியப்பாக இருக்கிறது, தோற்றத்தில் எப்படா வெள்ளாடு செம்மறியாடு தெரியுதுன்னு தெரியல, அத மகரத்தை வெள்ளாடுங்கிறான். இப்படி தோற்றத்தின் அடிப்படையில் இந்த ராசிகள் நட்சத்திரங்களின் தொகுப்பு. இது 1. இது 12. கோள்கள் ஜாதகப்படி 9. விண்மீன்கள் நட்சத்திரங்கள் ஜாதகப்படி 27 தான். நீங்க குறிச்சுக்கணும், எண்ணற்ற விண்மீன்கள் இல்லை. அஸ்வினி தொடங்கி ரேவதி வரைக்கும் 25 நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்கள் தான். இவை எல்லாவற்றை பற்றியும் சொல்லுகிற புத்தகத்துக்கு பெயர் பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் என்றால், பஞ்ச என்றால் 5, பஞ்சாங்கம் என்றால் 5 செய்திகளை பற்றி சொல்லுகிற புத்தகத்துக்கு பெயர் பஞ்சாங்கம். என்ன 5 செய்திகள்? திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கர்ணம். இந்த 5ஐயும் சொல்லுவதுதான் பஞ்சாங்கம். இதுல திதி என்றால் என்ன? கிருஷ்ணபட்ச திதி, சுக்லபட்ச திதி. வெறும் வடமொழி சொற்களால் இருப்பதால் நமக்கு என்னன்னு தெரியாம தடுமாறிட்டோம். பஞ்சாங்கம் என்பது வேறொன்றும் இல்லை நண்பர்களே, அந்த காலத்து காலண்டர், ஒரு நாட்காட்டி. அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் நகர்கிற போது அமாவாசை முடிந்து எத்தனாவது நாள் என்று சொல்லுவதுதான் திதி. அதாவது இதை சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம் என்றால், சுக்ல என்றால் வடமொழியில வெளிச்சம் அர்த்தம், கிருஷ்ண என்றால் கருப்புன்னு அர்த்தம். இன்னைக்கும் கிருஷ்ணான்னு வச்சுக்கிட்டா கருப்பன்னு தான் அர்த்தம். கருப்பன்னு பேர் வச்சுக்கிறதுக்கும் கருப்பாயின்னு பேர் வச்சுக்கவும் வைக்கப்படுறோம்ல.
ஆனா கிருஷ்ணன் வச்சுக்க நம்மளால வைக்கப்படவே மாட்டான். ரெண்டும் ஒரே பொருள் தான். கிருஷ்ணன் ஆகையினாலதான் இந்த கடவுள் கண்ணன் கூட கருப்பா இருக்காரு. கண்ணன் என்றாலும் கருப்பு, கிருஷ்ண என்றாலும் கருப்பு. கிருஷ்ணபட்சம் என்றால் வெளிச்சத்திலிருந்து இருளை நோக்கி போவது. சுக்லபட்சம் என்றால் இருட்டிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி நகர்கிற அமாவாசையிலிருந்து பௌர்ணமி. அப்போ அந்த சொல்லப்படுகிற நாட்கள் இருக்கு பாருங்க. இன்னைக்கு என்ன திதி? சதுர்த்தி திதி, பஞ்சமி திதி, வேற ஒண்ணுமே இல்லைங்க, எண்கள்ங்க அத்தனையுமே. பிரதமை திதி. இந்த நாட்டுக்கு யாருங்க ரொம்ப அதிகாரம் உள்ளவர்? பிரதமர் தானே, அவர் தான் நம்பர் 1. பிரதமை என்றால் முதல் நாள், அமாவாசை தாண்டி முதல் நாள் அர்த்தம். துவிதை, துவினாலே 2 தான், தோ, அதுல இருந்து வருது. துவியிலிருந்து தான் தோ போகுது, 2. திரி என்றால் சமஸ்கிருதத்திலையும் 3 தான், இங்கிலீஷிலையும் 3 தான். சதுர் என்பது 4, சதுரம் நமக்கு வருது, சதுர்த்தி 4. பஞ்சமி என்றால் 5, பஞ்ச பாண்டவர்கள் 5. சஷ்டி 6, கந்த சஷ்டிங்கிறான, சஷ்டி என்றால் 6. அதுதான் நமக்கு ஆறுமுகம்னாலும் சண்முகம்னாலும் ஒரே பொருள் தான். ஷண் என்றால் 6. நம்மால் ஆறுமுகத்தை மாற்றி சண்முகம்னு வச்சுக்கிறான். ஆறுமுகம் என்பது தமிழ், சண்முகம் என்பது வடமொழி, சமஸ்கிருதம். சப்த என்றால் 7, சப்த ஸ்வரங்கள். நமக்கு எப்படி வடக்குல இருக்குன்னா சப்த ஸ்வரங்கள் 7. அஷ்டமி 8, நவமி 9, தசமி 10. அதுக்கப்புறம் என்ன பண்றான்? இந்த ஏகாதசி, ஏக் என்றால் 1, துவாதசி 12வது நாள், அப்படி திரியோதசி 13, சதுர்த்தசி 14, அதுக்கப்புறம் பௌர்ணமி. வெறும் கேலண்டர். இதுல 8, 9 நம்பரை காட்டி வேற நம்மளை பயமுறுத்தி அஷ்டமி நவமி ஆகவே ஆகாதுன்னு சொல்லி இன்னொரு பெரிய கூத்து என்ன தெரியுங்களா? கிருஷ்ணன் எப்ப பிறந்தான்னு கேளுங்க, ராம எப்ப பிறந்தான்னு கேளுங்க. கிருஷ்ணன் கோகுலாஷ்டமியில பிறந்தார், ராமர் ராம நவமியில பிறந்தார். ஏன்டா உங்க கடவுள் பிறந்த நாளே நல்ல நாள் இல்லைங்கிறியா? அப்புறம் வேற எந்த நாள் நல்ல நாள்? இவங்க கடவுள் பிறந்தது அஷ்டமி நவமியா, ஆனா அஷ்டமி நவமியில நல்ல காரியம் செய்யக்கூடாதுங்கிறான். கோகுலாஷ்டமியும் ராமநவமியும் தானே நீ பிறந்த நாள்னு சொல்ற. கடவுள் பிறந்தாராங்கிறது வேற கேள்வி. பிறந்த நாள் இவன் சொல்றது அஷ்டமி நவமி. எனவே இந்த திதி என்பது 15 நாட்களை காட்டுகிற ஒரு நாட்காட்டி, வேற ஒண்ணு இல்லைங்க. பஞ்சாங்கம் என்பது நாட்காட்டி, ஜாதகம் என்பது பிறப்பு பதிவு. இன்னைக்கு ஜனன மரண பதிவு அலுவலகங்கள் இருக்கு, அன்னைக்கு இல்ல. ஜனன மரண பதிவு போல அது ஜனன பதிவு, பிறப்பு பதிவு என்பதுதான் அந்த ஜாதகம். எனவே எந்த வட்டம், அந்த லக்னம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஜோசியத்துல லக்னம் தான் நீங்க பார்க்கலாம். அது எப்படின்னா ஜாதகத்துல ஒரு கோடு போட்டு லான்னு எழுதியிருப்பான். லான்னா லக்னம். இவன் பிறக்கும் போது எந்த ராசி அருகில் இருந்தது, இவன் பிறந்த தேதியில வானத்தில் இருந்த விண்மீன்கள் கூட்டம் தேள் மாதிரி இருந்துச்சா, சிங்கம் மாதிரி இருந்துச்சா? சிங்கம் மாதிரி இருந்தா சிம்ம ராசி. சிம்ம ராசியில பிறந்தா அவரை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இவங்களே வேற எழுதி விட்டு, சிம்ம ராசியில பிறந்தாலே அவனுக்கு கோபம் தான் வரும். சும்மா இருக்கணும் கூட கோபப்படலாம்னு ஒரு லைசன்ஸ் அது. எனவே இப்படி ஒரு பலனை சொல்லி, இதுதான் அந்த ராசி, எந்த ராசிக்கு இவன் பிறக்கிற போது எந்த ராசி வட்டம் அல்லது அந்த தொகுப்பு அருகில் இருக்கிறது என்று இவர்கள் கணக்கு சொன்னார்களோ அது லக்னம். இப்ப செவ்வாய் தோஷத்துக்கு வந்துடுறாங்க. லக்னம் இருக்க ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு அதிபர்கள் உண்டு. அது வேற சிக்கல் இருக்கு. மேஷ ராசிக்கு அதிபர் யாரு, ரிஷப ராசிக்கு அதிபர் யார், இப்படி பிரிச்சிருப்பாங்க. ஞாயிறுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து இதுல என்ன செய்தி என்று கேட்டால், இந்த ராசி வட்டம் 12 இருக்கு பாருங்க, எத்தனை விதமான பேதமைகள் உண்டோ அனைத்தும் உண்டு. நான் சொல்றதெல்லாம் ஜோதிடர்கள்ட்ட நீங்க சரிபார்த்துக் கொள்ளலாம். ஆண் ராசி பெண் ராசி உண்டு. மேஷம் ஆண் ராசி, ரிஷபம் பெண் ராசி, கும்பம் ஆண் ராசி, மீனம் பெண் ராசி. 1, 3, 5, 7, 9, 11 ஆண் ராசி. 2, 4, 6, 8, 10 பெண் ராசி. இது கூட பரவாயில்ல. அடுத்தது சொல்றேன், ரொம்ப அக்கிரமமான அல்லது இன்னமும் அழுத்தமா சொல்ல போடணும்னா அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் உண்டு. ராசியில அந்த ஞாயிறு கோள் இருக்கு பாருங்க, ஞாயிறு திங்கள் செவ்வாய். பிராமணர்கள் உண்டு, சத்திரியர்கள் உண்டு, வைசியர்கள் உண்டு, சூத்திரர்கள் உண்டு. யாரெல்லாம் பிராமண? வியாழனும் வெள்ளியும் பிராமணன். ஏன்னா வெள்ளி பழபழன் இருக்கு, வியாழம் மிக பகந்ததாக இருக்கு. அந்த கோள்கள்லயே எது சிறப்பா இருக்கோ அது பிராமணன். ஞாயிறும் செவ்வாயும் சத்திரியன், திங்களும் புதனும் வைசியம். அப்ப இந்த சூத்திரம் யாரா? சனி ராகு கேது. எவ்வளவு அயோக்கியம் பாருங்க.
அந்த ராசி வட்டத்துல கூட இது எல்லாம் நான் சொல்லுவதை எந்த ஜோதிடனும் மறுக்க முடியாது. அவன் சொல்லாம நம்மகிட்ட சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான், நீ அது அந்த கோள் அவ்வளவு சரியில்லைம்மா, அது சூத்திரக்கோள், வேற ஒண்ணும் இல்ல. 3 தான் ஒதுக்கியிருக்கான் பாருங்க. சூரிய சூத்திரன்னா சனி கிரகம், ராகு, கேது எதெல்லாம் உருப்படாதுன்னு அவன் சொல்றானோ அதெல்லாம் சூத்திரன்கிறான். எனவே ஆண் ராசி பெண் ராசி உண்டு, பிராமண வைசிய சூத்திர ஜாதிகள் உண்டு கோளுக்கு. இதுல அவன் ஒவ்வொரு வீட்டு அந்த வீடுன்னு சொல்லுவான். அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் அந்த செவ்வாய் தங்குற வீடு, சூரியன் தங்குற வீடு, அந்த வீட்டில் அந்த அதிபதி அந்த வீட்டில் இல்லாமல், செவ்வாய்க்குன்னு ஒரு வீடு இருக்கு, அங்கே இல்லாமல், இவ்வளவுதாங்க செவ்வாய் தோஷம். நான் சொல்ல போற செய்தி, ஒரு குழந்தை பிறக்கிற போது செவ்வாய் அதற்கு உள்ள வீட்டில் இல்லாமல் 2, 4, 7, 8, 12 ஆகிய வீடுகளில் இருந்தால் அந்த ஜாதகம் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம். 2, 4, 7, 8, 12 இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சு தொலைக்கணும். வேற ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ஜோதிடர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை, வெறும் நினைவாற்றல். நம்ம உள்ளபடியே நினைவாற்றல் வளர்த்துக்கிட்டா, நான் கூட ஒரு ஜோதிடம் உட்கார்ந்துட்டேன்னா நிறைய காசு பண்ணலாங்க. ஏன்னா இது பூரா எனக்கு மனப்பாடமா தெரியும். இந்த 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம்னு சொன்னா பிறக்கிற குழந்தைகளில் 40% செவ்வாய் தோஷம் வரும். அதற்கு பிறகு அப்புறம் அதுக்கு விலக்கு கொடுத்தான். ஏன்னா எல்லாரும் செவ்வாய் தோஷம்னா இவனுக்கு வியாபாரம் நடக்காது. இதுல 4ல இருந்தா பரவாயில்ல, 8ல இருந்தா பரவாயில்ல, ஆனா 2, 7, 10 இருக்கவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டான். இதை நம்பிக்கொண்டுதான் ஆளுக்கு ஆளு ஜாதகத்தை வைத்துக் கொண்டு இப்ப என்ன சொல்றான்னா புதுசா, வேற ஒன்றுமில்லை, செவ்வாய் தோஷம் என்பது RH நெகட்டிவ் RH பாசிட்டிவ் என்கிற ரத்த வகையை சார்ந்ததுன்னு புதுசா ஒண்ணு கிளப்புறான். இதை இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் பொய் என்று மெய்ப்பித்திருக்கிறது. ஒரு செய்தி என்ன பண்ணாங்கன்னா 626 பேர்கிட்ட எடுத்தாங்க, ரத்தத்தை எடுத்து பார்த்தா 626 பேர்ல எத்தனை பேருக்கு RH நெகட்டிவ் இருக்கோ அவனுக்கு செவ்வாய் தோஷத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இப்ப என்ன ஆயிற்று என்றால், எப்படி அந்த யுத்த களம் மாறுகிறது என்று பாருங்கள். ஒன்று, அறிவியலுக்கும் மதத்துக்கும் நடந்த சண்டைய மெதுவா இவன் எப்படி மாத்துறான்னா, அறிவியலுக்கும் போலி அறிவியலுக்கும் இடையிலான சண்டையாக, சயின்ஸ் வெர்சஸ் சூடோ சயின்ஸ். இன்னைக்கு எல்லாத்தையுமே அறிவியல்ங்கிறான். நான் ரிஷிகேஷ் போயிருந்த போது ருத்ராட்ச கொட்டைக்கு ஏராளமான மருத்துவ குணங்களை சொல்றான். இத போட்டிருந்தா உடம்புல அப்படி நல்லது வரும். ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், அப்ப இந்த ருத்ராட்ச கொட்டைக்கும் சிவபெருமானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? நீ ருத்ராட்ச கொட்டை போட்டிருந்தா இவ்வளவு நன்மை வரும்னா கிறிஸ்தவம் போட்டாலும் வரணும்ல, முஸ்லீம் போட்டாலும் வரணும்ல, அப்புறம் உங்க சிவபெருமானுக்கு ருத்ராட்ச கொட்டைக்கு என்ன தொடர்பு இருக்கு? எனவே இப்போது எல்லாவற்றையும் அறிவியல் என்று சொல்லுவதன் மூலம் ஒன்றை அவர்களை அறியாமலே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். மதத்தில் ஒளிந்து கொள்ள முடியவில்லை, அறிவியலுக்குள் ஒளிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு வருகிறது. நீங்க முன்பெல்லாம் யோசிச்சு பார்த்தா என்ன சொல்லுவான்னா, இதெல்லாம் நல்லது, திருநீர் பூசினா நெற்றியில இருக்க நீரை இழுத்துரும், இப்படி அறிவியலை சொன்னா நம்ம ஆளுங்க கேட்க மாட்டாங்க. அதுக்காகத்தான் நாங்க என்ன சொன்னோம்னா, இது கடவுள் பக்தின்னு சொன்னோம், அறிவியலை பக்தி என்று மாற்றி சொன்னோம் என்று சொன்ன அந்த காலம் மாறி பக்தியை அறிவியலாக்க முயல்கிற இந்த காலத்துக்கு வந்திருக்கிறோம் என்றால் அறிவியல் இயல்பாக வென்று கொண்டிருக்கிறது என்றுதான் அதற்கு பொருள். அவன் இங்க தஞ்சம் அடைகிறான் இப்போ. எனவே